ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் வந்து என்னோடய சேனலில் நான் ஃபஸ்ட்டாக போடுற வீடியோ வந்து ஒரு காவடி கட்டு, அதாவது எங்கள் ஊரில் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து நடத்த தைப்பூயம் காவடி கட்டு, அதை வச்சு தான் நான் ஃபுல் வீடியோவாக நான் போடுறது ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா வந்து இந்த காவடி கட்டு இங்கே வந்து கேரளா முருகப்பெருமான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, உலகம் ஃபுல்லுமே முருகப்பெருமான் ஸ்பெஷல் தான். அதுவும் எங்கள் கேரளாவிலையும் வந்து முருகனை வந்து அவ்வளோத்துக்கு பக்தியாகிட்டு தொழுற நிறைய பேர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அப்படி நமக்கு வந்து இந்த தைப்பூயம், அதாவது இந்த பூயத்துக்கு வந்து அதை சஷ்டி முடிஞ்சிட்டு நமக்கு வந்து பூய மாதம் வரும். இது வந்து நமக்கு வந்து முருகப்பெருமானோட ஜென்ம நாள், அதாவது பிறந்த நாளாயிட்டாக்கும் நம்ம வந்து இல்லை இங்கே வந்து கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பூயத்தில் வந்து இந்த ட்ரிவாண்ட்ரம் நிறைய ஏரியாவில் எல்லாம் வந்து இந்த மாதிரி காவடி கட்டு எல்லாமே நடக்கும். இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல நடந்த காவடி கட்டாகும். இது வந்து 3 மணிக்கு போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த காவடி கட்டு இருக்கிறவங்க, அதாவது இந்த வேல் எல்லாம் எடுக்கிறவங்க வந்து ஒரு 41 நாள் வந்து விரதங்கள் இருப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே பசங்க தான் கூடுதலுமே இருப்பாங்க. தென் பெண் குழந்தைகளுக்கு வந்து 10 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே வந்து எடுக்க விட மாட்டாங்க. இதில் வந்து அதில் பெண் குழந்தைகளுக்கு வந்து சாதா காவடி போல் தான், பால் காவடி, புஷ்ப காவடி அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த காவடி வேணாலும் சூளம் ஊற்றி அவங்களுக்கு பண்ணலாம். இது வந்து ரொம்பவுமே விரதமாக தான் கடைப்பிடிப்பாங்க. இது வந்து 41 நாளில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே கோவிலில் போகணும். தென் மத்தியானம் வந்து பச்சடி சாதம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட, எனக்கு இதை பற்றி கிளியராக தெரியாது, பட் எங்கள் ரிலேஷன்லேயும் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் அவங்க சொன்னது. பச்சரி ஐட்டமும், தென் பயறு, கோதம்பு, நைட்டு ஆகும்போது கோதம்பு ஐட்டங்கள் தான் ஒரு நேரம் தான் அரி ஆகாரம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல விரதம் இருந்து தான் எல்லாமே பண்ணுறது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் போல் ஒன்று சோதிக்கிறேன். உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அதை நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். என்னோடய இதில் வந்து நான் சொல்கிறது வந்து இது ஒரு பக்தி. இது வந்து அவங்க விருப்பப்பட்டு பண்ணக்கூடியதான், யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை நீ இது பண்ணணும், எந்த கடவுளுமே எனக்கு இந்த மாதிரி பண்ணு எடுன்னு யாரும் எந்த கடவுளுமே சொன்னது கிடையாது. எல்லாமே மனுஷங்க தான் உருவாக்குது. தென் இது வந்து பண்ணுறது வந்து அவங்களோட விருப்பம். அவங்க வந்து தன்னை வருத்தி நான் வந்து என் கடவுளை நான் பார்க்கணும், என் கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் வைக்கணும், அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது வந்து அவரோடைய விருப்பம். ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து ரோடு சைடு, அதாவது ஒரு 3 மணிக்கு வந்து சிவன் கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த காவடி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து ரீச் ஆவாங்க. அங்கே வந்து சாமியெல்லாம் தொழுதுட்டு தென் அங்கேருந்து வேல் குத்திட்டு தென் ஊர்வலமாக, அதாவது கோஷ யாத்திரை அந்த மாதிரி வந்து ஊர்வலமாக நடப்பாங்க. அது வந்து இப்போ 3 மணிக்கு ஒரு இடத்துல தொடங்கினேன்னா மெதுவாக தான் வண்டி வந்து லாஸ்ட்டாக ஒரு நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் ஆகும் டைம். இவங்க வந்து கோவிலில் ரீச் பண்ணதுக்கு வேண்டிய அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து வலம் வருவாங்க. ஸோ இது வந்து எங்கள் கடைக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்ததாகும். இதில் வந்து ஏதாவது தொட்டி போல் வந்து ஆடுறதுன்னு பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்மளை தெரியாமலே அழுகையும் வரும், அதே சமயம் வந்து கொஞ்சம் பூரிப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி காவடி கட்டு, நான் வந்து காவடி கட்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது இப்போ தான். எல்லாரும் எங்கள் ஊரில் வந்து குமார கோவில், அங்கேயும் வந்து காவடி கட்டு, அங்கேயும் இதை விட பெருசாக இருக்கும் காவடி கட்டு நடக்கிறது. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கள் இடத்துல வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து சண்டே, தைப்பூயம் வந்து சண்டேயில் தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட ஆட்காருங்க நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ இருட்டிடுச்சு. நல்ல அப்படின்னா நல்ல லைட்டு, பாட்டு, அந்த தென் இந்த வான வேடிக்கை இந்த மாதிரியெல்லாம் விட்டு அதை பார்க்கும்போதே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். தென் கோவில்லையும் அதே போல் தான். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு கோவிலில் போயிருந்தோம். கோவிலில் போய் நாங்கள் வந்து தொடங்கின இடத்துல வந்து ஹஸ்பண்ட் தான் போனாங்க. நாங்கள் வந்து கோவிலில் போய் சாமியெல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனையெல்லாம் தொழுதுட்டு, ஏன்னா இந்த டைம் கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. தென் ஒரு சைடு வந்து அக்னி காவடிக்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்கும். அக்னியை வந்து தீ மூட்டுவாங்க, அதை மூட்டி வைப்பாங்க, அது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கும். அப்படி நம்ம வந்து கோவிலில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காவடிக்கானதுக்கு வேண்டி நம்ம வந்து ரோடு சைடில் வந்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஓரோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா ஃபுல் அந்த மயில் இறகுல வச்சு அசல் முருகனை போல எல்லாம் வந்து சில அதாவது அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கும். ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நம்ம வந்து கடவுளை வந்து எவ்வளோ பேர் வணங்குறாங்கன்னு தெரியுது.
அப்படியே கொஞ்சம் நல்ல இதாகிட்டு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு நீங்கள் வந்து முருக பக்தராக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுடைய பார்க்குற எல்லாருக்குமே வந்து முருகனோட அருள் கிடைக்கும். ஏன்னா வந்து அதை நான் சொன்னேன், இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இதில் வந்து எங்களோட ரிலேட்டிவ் இந்த பசங்களும் இருக்காங்க, இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, முருகனோட தைப்பூயம். நான் இது வரைக்கும் முருகனுக்காக எந்த வித விரதங்களும் நான் என்னை பொறுத்தவரையில் நமக்கு இருக்க முடியாது, விரதங்கள் அந்த மாதிரி கடைப்பிடிக்க முடியாது. பட் அதுக்காக வந்து நான் என் கடவுளை நான் வந்து வணங்கினேன். எனக்கு வந்து முருக பெருமை நான் வந்து கடவுள் பக்தியாகும். அதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்னோடய பக்தி வந்து என் மனசில் தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். தென் இது வந்து அதான் உங்களோட கமெண்ட் என்னது, இது இந்த மாதிரி பண்ணுறது, காவடி கட்டு பண்ணுறது உங்களுக்கு எப்படி தோணுது? அவ்வளோதான். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து எல்லா நல்ல காரியங்களும் எனக்கு நடந்தது என்னுடைய கடவுளோட அருளால் தான். அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க. தென் இதோட கண்டினியூஸ் வீடியோ நிறைய இருக்குது. இது இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கோவிலை ரீச் பண்ணுறது வரைக்கும் உள்ள வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இனி இவங்க வந்து என்னென்னா ஒரு இடத்துலையும் வந்து நிப்பாட்டி அந்த கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, துள்ளல் நடக்கும். இதெல்லாம் நடந்த அப்புறம் தான் ஃபைனலாக வந்து இன்றைக்கி இந்த டைம் வந்து 9:30 10 ஆச்சு. எல்லா காவடிகளும் உள்ளார வரதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து காவடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அத்தனை தீபாராதனை முடிஞ்ச அப்புறம் தான் அக்னி காவடி தொடங்கும். இந்த குழந்தைய பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாலகுமாரன். அதான் சொன்னேன்ல, சிலவங்க நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு முருகப்பெருமானே நம்ம கூட வாரது போல் ஒரு ஃபீலிங் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் அக்னி காவடி, அது வந்து நைட்டு இவங்கெல்லாம் ரீச் ஆன அப்புறம் அது வந்து ஒரு 10:30 11 o'clock போல் வந்து அக்னி காவடி தொடங்கும். இதுதான் அக்னி மூட்டினது. இனி இதெல்லாம் மூட்டி இதெல்லாம் வந்து சாம்பல் இருக்கும்போது அதில் வந்து மிதிப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதோட வீடியோ வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.